சொல்ல போகிற 4 விஷயத்தில் 3 விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக ட்ரேட் பண்ணலை, நீங்கள் பச்சை கேவலமாக சூதாட்டம் செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இல்லையே, கெசினோக்கு போய் நாங்கள் காசை கட்டி பந்தயம் கட்டி விளையாடினா தானே சூதாட்டம். அதை எப்படி நாங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் கிராஃபை பார்த்து நாங்கள் பை அண்ட் செல் தானே பண்ணுறோம். அதில் எங்கே இருக்கி சூதாட்டம்னு சொல்லி நீங்கள் கேட்குற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ட்ரேடிங்காக அப்படி இல்லாட்டி கேவலமான சூதாட்டமானு சொல்லி உங்களுக்கு எவ்வளோங்க. ப்ளஸ் இந்த ப்ராப்பரான ட்ரேடிங் எது, அதை எங்கே படிக்கலாம், அதை எப்படி லேர்ன் பண்ணலாம், அதை எப்படி செய்கிறங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதலாவது, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்னா என்ன? ப்ராஃபிட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி அசட்டை நீங்கள் வாங்கி விற்பீங்கன்னு சொன்னால் அது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா டைமுமே ப்ராஃபிட் வரும்னு சொல்லி எந்த கேரண்டியும் இல்லை. நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் செய்வீங்க, ஆனால் லொஸ்ட் வாரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது சிம்பிள் எக்ஸாம்பிள், கோல்டு வாங்கி போடுற மாதிரி. இப்போ கோல்டு இப்போ 1 லட்சம் இருக்கக்குள்ளே நீங்கள் கோல்டு 1 பவுன் ஒன்று வாங்கி வைக்கிங்க. இப்போ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,50,000 ஆகிட்டு. இப்போ நீங்கள் அந்த கோல்டு கொண்டே விற்றுட்டு எல்கேஆராக மாற்றி அடிக்கிங்க. இப்போ 1 லட்சம் ரூபா நீங்கள் கொடுத்து கோல்டு வாங்கினா இப்போ கோல்டை விற்றுட்டு நீங்கள் 1,50,000 எடுத்துறீங்க. இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 50,000. இதே இது நீங்கள் 1 லட்சத்துக்கு கோல்டு வாங்கி கோல்டோட ப்ரைஸ் இறங்கி 50,000க்கு போய்த்து அதுக்கப்புறம் 50,000க்கு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் கோல்டை கொடுத்துட்டு நீங்கள் எல்கேஆர் வாங்கி எடுப்பீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் 50,000 லொஸ்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சேம் கான்செப்ட் தான். ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு விலைக்கு வாங்குறீங்க, நீங்கள் வாங்கின விலையோட கூடி நிற்கின்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் விற்பீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட், நீங்கள் குறைஞ்சதுக்கு பிறகு விற்பீங்கன்னு சொன்னால் லாஸ். ஆனால் கூடி குறைஞ்சிட்டீங்கக்குள்ளே நீங்கள் விற்காமல் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட், அப்படி ஃப்ளோட்டிங் லாஸில் இருக்கும். எப்போ நீங்கள் விற்று வெளியால் வரீங்களோ அந்த டைமில் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரியலான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணப்படும். இப்போ வாங்க என்னென்ன வகையான ட்ரேடிங் இருக்குன்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஏங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது. அந்த ஏங்கிற கிரிப்டோ கரன்சியை வச்சு பிங்கிற கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க. வாங்கினதுக்கு பிறகு பிங்கிற கிரிப்டோ கரன்சி ஏங்கிற கிரிப்டோ கரன்சியை விட எவ்வளோ கூடுது குறையுதுங்கிறத கம்பேர் பண்ணி கூடினதுக்கு பிறகு திரும்ப ஏக்கு மாற்றுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏட பெறுமதி கூடையாக கிடைக்கும். அதே இது பீட பெறுமதி குறைஞ்சதுக்கு பிறகு ஏ கம்பேர் குறைஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஏ மாற்றுவீங்கன்னு சொன்னால் ஏட பெறுமதி குறைய கிடைக்கும். நார்மலாக இந்த முதலாவது ஏங்கிற இந்த கிரிப்டோ கரன்சியை ஸ்டேபிள் காயினாக வச்சுருப்பாங்க, USDT USDCன்னு சொல்லி. அதிலிருந்து ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி உதாரணத்துக்கு பிட்காயினை வாங்குவாங்க. வாங்கினது பிறகு உதாரணத்துக்கு $10 பிட்காயின் வாங்கி $11 வாங்கினதுக்கு பிறகு திரும்ப விற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு USDT $11 கூடிடும். இதே இது நீங்கள் விலை குறைஞ்சது பிறகு திரும்ப மாற்றுவீங்கன்னு சொன்னால் $10 $9 குறைஞ்ச பிறகு மாற்றுவீங்கன்னா $9 $1 நஷ்டம். இதை உங்களோட ரியல் ஃபண்டை வச்சு நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட்டில் நீங்கள் சேவிங்கன்னு சொன்னால் அது ஸ்பாட் ட்ரேடிங். இது மட்டும்தான் உண்மையான ட்ரேடிங். இவ்வளோ காலமும் இதைத்தான் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்கன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் ரியல் ட்ரேடிங் தான் செஞ்சிட்ருக்கீங்க. இதுக்கு பிறகு சொல்ல போகிற 3 வகையான ட்ரேடிங்கும் பியோர் சூதாட்டம், கேம்பிளிங். 2வது வகையான ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ள ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கிறது மிகவும் ஃபேமஸான ஒரு ட்ரேடிங் மெத்தட் உண்டு. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கிறது அதில் பேரில் இருக்கிற மாதிரி ஃபியூச்சரில் நடக்கிற மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நீங்கள் இப்போ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இப்போ உதாரணத்துக்கு ஃபியூச்சரில் இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைண்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னு சொன்னால் அப்புங்கிற மேல் நோக்கி போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மேலே போகும்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். இதே மாதிரி வைஸ் வேர்ஸா இப்போ ஃபியூச்சரில் பிட்காயின் ப்ரைஸ் குறையும்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் டவுன் அப்படி இல்லாட்டி செல்லுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க, உண்மையாகவே கீழே போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான கிரிப்டோ கரன்சி நீங்கள் வாங்குறதும் இல்லை, விற்கிறதும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஃபியூச்சரில் நடங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு போகும்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற திசைக்கு எதிர் திசையில் போகும்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு. அடுத்து ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யக்குள்ள லெவரேஜின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை போட்டு அதில் மடங்கில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். இப்போ 1:10ங்கிற லெவரேஜ் வைக்கிங்கன்னு சொன்னால் அர்த்தம் நீங்கள் ஒரு $10 போடுறீங்கன்னு சொன்னால் உங்களோட பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அதை $100 ஆக்கி ட்ரேட் பண்ண விடுவாங்க. இப்போ $10 போட்டு 10% ப்ராஃபிட் எடுத்தால் உங்களுக்கு $1 தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அந்த நீங்கள் 1:10ங்கிற லெவரேஜில் வச்சு நீங்கள் $100க்கு ஜஸ்ட் 10% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னால் உங்களுக்கு $10 கிடைக்கும். நீங்கள் உங்களோட ஓன் மணியை போடக்குள்ளே $1 தான் ப்ராஃபிட். இதே இது நீங்கள் லெவரேஜ் பண்ணக்குள்ளே $10 ப்ராஃபிட். ஆனால்
நீங்கள் லெவரேஜ் பண்ணக்குள்ளே எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கூடிய கிடைக்குதோ அதே மாதிரி பயங்கரமாக ரிஸ்க் மதியம். நீங்கள் லெவரேஜ் பண்ணக்குள்ளே நீங்கள் லெவரேஜ் பண்ணுற யார ஃபண்டுன்னா அந்த பிளாட்ஃபார்த்தில் கடன் வாங்கின ஃபண்டு. இப்போ நீங்கள் கடனாக வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் கடனை திரும்ப அடைக்கணும், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் $10 இருக்கு. நீங்கள் லெவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க 1:10 1:100 ஏதோ ஒரு லெவரேஜ் வந்து வைக்கிங்க. இப்போ நீங்கள் அப்படி செய்யக்குள்ளே ப்ராஃபிட்டில் போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நெகட்டிவில் மைனஸில் ஃப்ளோட்டிங் லாஸ்ட்டில் போகும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக -1 -2 -3ன்னு சொல்லி மைனஸில் போய் எப்போ அந்த மைனஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸுக்கு ஈக்குவலாக வருதோ அப்போ அக்கௌண்ட்டை அப்படியே 0 ஆக்கி போட்டுருவாங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் 10ன்னு சொன்னால் மைனஸ் அப்படியே 9, 8, 9ன்னு வந்து -10 ஆகக்குள்ள உங்களோட ட்ரேட் எல்லாமே க்ளோஸ் ஆகி உங்கள்ட்ட இருக்கிற $10 பிளாட்ஃபார்ம் பறிச்சு எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் $10 போகிறீங்க, நீங்கள் உங்களோட ஓன் பணத்தை வச்சு சூதாடாமல் நீங்கள் பிளாட்ஃபார்ம்கிட்ட கடன் வாங்கி சூதாடுறீங்க. அப்படியே கடன் வாங்கி சூதாடுறதுக்குள்ளே நீங்கள் பிள்ளையாக சூதாடுறதால உங்களோட பணத்தை அப்படியே லொஸ்ட் ஆகி 0வோட திரும்ப வருவீங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண போகிற ஆட்கள் 199% ஆட்கள் நடக்கிற கன்செப்ட் இதுதான். சம்டைம்ஸ் அவங்க ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒரு பெட்டிங்கில் வின் பண்ணாலும் பெட் பண்ண மணி எடுத்துக்கொண்டு அடுத்த பெட்டிங் பண்ணுவாங்க. அவங்க வின் பண்ணிட்ட பணம் அவங்களோட சொந்த பணம் எல்லா பணமும் சேர்த்து மொத்தமாக வலிச்சிட்டு போயிடும். அடுத்தது இதையும் விட இன்னும் ஒரு மோசமான ஒரு ட்ரேடிங் தான் இந்த பைனரி ஆப்ஷன் மார்ஜின் ட்ரேடிங்னு சொல்கிற ஒரு ட்ரேடிங் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 கான்செப்ட் ஒன்று தான், இல்லை சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் 3ஐயும் காமனாக சேர்த்து சொல்கிறேன். ஓகே, நார்மலாக அந்த பைனரி ட்ரேடிங் என்னென்னு சொன்னால், இல்லாட்டி பைனரி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் மார்ஜின் ட்ரேடிங் என்னென்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நடக்கிற சேம் கான்செப்ட் தான். ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கிற மாதிரியும் இதுலேயும் நீங்கள் மார்க்கெட் மேலே போதா கீழே வருதான்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க, அப்பா டவுனான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் நினச்ச டைமுக்கு க்ளோஸ் பண்ணலாம், அப்படியே வச்சுக்கலாம்லாம் ஒரு கான்செப்ட் இல்லை. இங்கே பார்த்தீங்க சொன்னால் 30 செகண்ட் டைம் தருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்த வச்சு மேலே போகணும், இவடத்துலேருந்து கிராஃப் மேலே போகணும்னு சொல்லி நீங்கள் அப்போ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணலேருந்து 30 செகண்ட் டைம் ஓடும். அந்த 30 செகண்ட் டைம் முடியக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணின இடத்த இருந்து மேலே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுங்க. அந்த இடத்துல இருந்து 30 செகண்ட் முடியக்குள்ளே கிராஃப் மேலே இருக்கும்னு சொன்னால் நீங்கள் போட்ட பணத்தை 2 மடங்காக்கி தருவாங்க. உதாரணத்துக்கு $10 பெட் கட்டுறீங்க மேலே போகணும்னு சொல்லி, உண்மையிலேயே மேலே போய்த்து 30 செகண்ட்னா நீங்கள் போட்ட பணம் டபுளாக $20 கிடைக்கும். ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு $18-19 தருவாங்க. ஆனால் அதே இது நீங்கள் பிள்ளையாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க, நீங்கள் மேலே போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஆனால் கிராஃப் 30 செகண்டில் கீழே போய்த்துன்னு சொன்னால் நீங்கள் போட்ட பணம் ஒன்றுமே இல்லை, 0. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை விட மட்டமான கேவலமான ஒரு சூதாட்டம். இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வச்சு இதுக்கெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி சில மடையர்கள் இதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி கொடுக்குறாக்கள் எல்லாம் இருக்காங்க. ஓகே, இது பச்சை சூதாட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் பைனரி ட்ரேடிங்கில் எல்லாம் இருக்கிற கிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான கிராஃப் இல்லை. அந்த அல்கோரிதம் எப்படி எழுதிருப்பாங்கன்னு சொன்னால் எந்த பக்கம் கூடுதலான பெட்டிங் வருதோ அதுக்கு எதிர்த்து செய்யல கிராஃபை நகர்த்துற மாதிரி தான் அந்த அல்கோரிதம் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 100 பேர் பெட் கட்டுறாங்க ஒரே டைமில். அந்த 100 பேரில் 80 பேர் மேலே போகணும் பெட் கட்டுறாங்க, ஜஸ்ட் 20 பேர் கீழே போகணும்னு சொல்லி பெட் கட்டுறாங்கன்னு சொன்னால் கிராஃப் என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே போகும். அப்படி கீழே போனால் அந்த 20 பேரும் வின் பண்ணுவாங்க, 20 பேருக்கும் டபுள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் மேலே பெட் கட்டின 80 பேர் பணத்தையும் பிளாட்ஃபார்ம் சுருட்டி எடுத்துருவாங்க. அப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு லாபம் தான். அதனால தான் கெம்பிளிங் அதாவது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பைனரி ட்ரேடிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் உண்மையாக பணம் மேக் பண்ணான்னு சொன்னால் அந்த பிளாட்ஃபார்மை நடத்துகிறவன் தான் பணம் மேக் பண்ணுவானே தவிர அதில் சூதாட போகிறாக்கள் யாருமே பணம் ஏர்ன் பண்ண மாட்டாங்க. எப்படி நம்ம நாடுகளில் இருக்கிற ரியல் கெசினோ சென்டரில் எப்படி ஒர்க் ஆகுது, சேம் கான்செப்ட் தான். கெசினோ சென்டர் தான் உண்மையிலேயே பணத்தை உழைக்கிற. அதில் கெசினோ சென்டரில் சூதாட போகிறாக்கள் 199% ஆட்கள் லொஸ்ட் ஆகி நடுத்தெருவு தான் வர. ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் உண்மையிலேயே ட்ரேடிங் நினச்சிட்டு இருந்தது அப்படி ட்ரேடிங் நினச்சி செஞ்சது உண்மையான ஸ்போர்ட் ட்ரேடிங்கா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரி இருக்கிற இந்த பொய் கல்ல கெம்பிளிங் சூதாட்டங்களையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மோனடைஸ் அட்டென்ஷன், ஏஐ ஏஜென்ட்ஸ் போன்ற விஷயங்கள் சம்மந்தமான நாலேஜ் எடுக்கணும், லேர்ன் பண்ணணும், ஆக்டிவ் இன்கம்மாக இருந்தாலும் சரி பெசிவ் இன்கம்மாக இருந்தாலும் சரி இதெல்லாம் படிக்கன்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் HBU கம்யூனிட்டி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டி எங்கே எடுக்கிற, இந்த HBU கன்சல்டன்சியில் இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் எங்கே எடுக்கிறங்கிற மேலே டீட்டெயில்ஸ் நான் தரேன். பை.